குளிப்பேன். நீ மொத போய் மேல் குளி போ. டீ குளிக்கறாங்க. ஆமா. யார கூப்பிடணும்? மைனா குஞ்சையா? அவன்ட குஞ்சே இல்லையே, எங்கிட்ட நான் மைனா குஞ்சா கூப்பிடுறது? ஏங்க நீங்க வேற யார கூப்பிடணும் தெரியுமா? யார கூப்பிடணும்? இந்த நாடகத்தோட கதாநாயகனே கூப்பிடணும். எம்ஜிஆரா? எம்ஜிஆர் ஏன் அசிங்கப்படுத்துறியா? நீ துணுண்டா இருந்துக்கிட்டு உனக்கு தான் மைனா குஞ்சா? குஞ்ச ஒட்ட பிடிச்சு நறுக்கி விடு. உட்காரியா மோள. மோசமான பிள்ளை பிடிச்சு கடிச்சு வச்சு விடுவேன். பேசாம இரு. ஆமா. கண்ணத்தை சரி. நீங்க பாட்டு வேற எது எம்கேரையா? அவன் என்னத்த புடி உங்களுக்கு என்ன தெரியுது? காலைல பள்ளிக்கூடம் இல்லையா? போங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி உட்காந்து எம்ஜிஆர் எம்கேஆர். அப்ப வரிசையா வந்து அம்மாட்ட பால் குடிச்சிட்டு போங்க. அட காரியமா ஒரு சாடைக்கு ஒரு மயம் மாதிரி தெரிஞ்சாதான் பார்த்தேன். மயனே இல்லையா? கூப்பிட வேண்டிய ஆளு. ஆமா. கூப்பிட யாருங்க? எம்கேஆரா? எம்கே ராதாகிருஷ்ணன். அதெல்லாம் போன வருஷத்தோட. அதெல்லாம் பெரிய ஆள் மயிரு. அதெல்லாம் ஒரு ஆளுகளும் மண்டைகளும் சைஸா கூப்பிடுறது. சவுண்ட பாரு கொடூரமா எம்கேஆர் பையலுடா. எப்படிப்பா? என்ன நீ தானே தேங்காய் சட்னி ஊத்துனவன். என்ன ஏங்கறீ? இங்க பாரு, என் அண்ணன் தம்பியில பூரா ஏவி விட்டு உன் மைனா குஞ்சுக்கு சோறு வச்சிருவா பாத்துக்க. என்ன மைனா குஞ்சு? அவர்ட்ட கேளு. வேற ஏதோ கதைன்னு விருப்பமா கேட்டுக்கிட்டே. ஆமா. சித்தாரை கட்டிக்கிட்டு. அப்பா ராதாகிருஷ்ணன், அப்பா நீ உள்ள போயிருப்பா. அண்ணே நாத்தம் சபையில சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒத்தி சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒத்தி மயிலாட வந்தானா. அத்தான பார்த்து அசந்து போயிட்டாளா. சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒத்தி மயிலாட வந்தானா. மைனா குஞ்சு யாருக்கு மைனா குஞ்சு? விடுற கொய்ய கிண்ணா கிண்ணா அப்படின்னா கொஞ்சம் வாலி வைக்கிறியா இல்ல காசை வெட்டி போடாடா? ஏ தண்ணி தண்ணி கருத்துருச்சு புள்ள தவள சத்தம் கட்டுருச்சு நம்ம ஓரா உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருக்கு ஒரு கணக்கடியே அத கடிடி ஒரு கணக்கடிடி இத கடி போனஸ் தொட்டேன் கடைசியில கீரி புள்ளைய தொட்டுட்டேனே. இருக்கிற இஞ்சரங்கம் இஞ்சி ரங்கம் குஞ்சி ரங்கம் தேக்கலம் பிரிச்சு மடுவு ரங்கம் பேபியே சுருங்குங்க ராத்திரி நேரத்து பொச்சையில் ஒரு வாவோடு போட்டு போடா. இவன் தான் மைனா குஞ்சு கொண்டவன். கருப்பு அண்ணே மைனா குஞ்சுன்றது நம்மடா. சரி சோறு வைக்கிறது அவங்க கிண்ணா கிண்ணா. என்ன மயிருக்கு நான் போய் மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கிறேன். சரி நீ சொல்லு. ஆமா ஆமா சத்த உள்ள ஆமா மைனா குஞ்சு சோறு வைக்கணும். அக்கா கை தட்டலாம் வெட்டிக்காரன் சூப்பர்ரா. கலை மிருதங்கார பின்றேன் என்ன சிம்பிள் அடிச்சு நினைஞ்ச வாடா. தொடுக்கட ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டா தோடு மூணா தோடு நாலா தோடு அஞ்சாங்க தோடு ஆறாங்க தோடு ஏழாங்க தோடு எட்டாங்க தோடு ஒன்பதாங்க தோடு பத்தாங்க. அடுத்த வரி எப்ப பாடுவே? முண்டை 100 வரைக்கும் வராதோ? 100 வரைக்கும் முண்டை கிண்டா பேச வாய் குளிச்சு வேண்டாம். முண்டை பலே கீரை முண்டை 3 காசு முண்டை முகரை மூஞ்சி பாரு சோத்திக்கிற சோதி போட சுண்ணா மந்திக்கிற மாட கிட்ட முட்டை மூதி முகரைய ஆளுல மண்டையில சைஸ்ல யார் ராமலனி? ஏண்டி எங்க அப்பத்தா விட்டு வாடி என்ன வாடி என்ன வாடி போடிங்கற நானே பொண்டாட்டியா? எதுக்கு வாடி போடி? உனக்கு அந்த பல்லும் ஒரு சிமெண்ட் மூடை இல்லைன்னா உன்னை வாத்து வந்து உன் பிய தின்ட்டு போயிடும். ஓடி எங்க அப்பத்தா விட்டு வாடி போடிங்க எங்க அப்பத்தா விட்டு உங்க அப்பத்தா விட்டு போடா. ஓடி எங்க அப்பத்தா விட்டு பூண்டு ஊருகா. போட
ஐயா விட்டு நார்த்தங்கா ஊருகா பேசுவா. ஓடி எங்க அப்பத்தா விட்டு தேங்காய் சில்லு. வாடி போடிங்க அது ராதாகிருஷ்ணன் வாயை கிழிச்சு கையில கொடுத்துருவேன். ஓடி போஸ்ட் ஆபீஸ். ஓடி சின்ன மடுவு. இன்னைக்கு உன்னை காலி பண்ணா ஆமா காலி பண்ணி நீ புடிங்கி தள்ளிடுவ. ஒரே புடுங்க போடா புடிங்கி மேனே போடா. ஓடி நான் தாண்டி வாடா நானே அப்புறம் வாடா போடா. ஓடி வேகத்தடம் உண்டை. கைதட்டலாம் கைதட்டலாம். வேகத்தட முண்டை பயலுகடா. கொடூரமா உடைச்சுட்டு போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. போடி நான் திங்கிறேன். வாடி போடிங்க அது மாமா. என் மசாலா கல்ல. கடுப்பு துவாயிருவே. வாடி என்கிட்ட வெறும் கல்ல. வாடி என்கிட்ட பிரஸ். நான் பிரஸ் எடுத்து இதுலயே கிழிச்சு கிழிச்சு அடிச்சு. எதுலங்க? எதுல? என்ன? போடா. பக்கத்துல வராதே எனக்கு எரிச்ச மாதிரி. ஏன் ஓ முண்டை? முண்டை கிட்ட பேசாத. வாய் கிழிச்சு பீங்கற என்னடா? பரட்டி விட்டுக்கிட்ட அலசி விட்டுட்டு போயிருவேன். உன்னையெல்லாம் லேசா தூக்கி விட்டு கம்பு கூட்டு முடிய பிடிங்கிடுவேன். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா. என்ன இதுக்கு என்ன மேடைக்கு வராங்களா? வேற பேக்க போட்டுக்கிட்டு ஏன்டா கிட்டுக்கிட்டு தெரியும் சிட்டுக்குருள் ஏகிய மாதிரி முண்டை. இந்த பேக்கு வந்தவனே அவங்களுக்கு ஒரு இது வந்துடும் போல. இங்க என்ன பண்ற? எனி டைம் தாலி அக்கறை மாதிரி தான். இப்படி வாங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. என்னை நிறைய டிவியில் பார்த்துருக்காரா. அம்மா சின்ன மருமக சீரியல் கதாநாயகனே நான் தானே. காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலப்பநாடு கிராம சார்பாக மாலை அணித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா இங்க வாங்கயா. ஜெயகந்த். நான் காவல்துறைக்கு வர வேண்டிய ஆளுதேன். ஓடும் போது இழப்பு வந்ததுனால சேரல. எல்லா தகுதியும் இருக்கு. உண்மைதான். காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நம்மளுடைய நண்பர்கள் எங்க ஐயா அவங்க டியூட்டியில் கரெக்டாக இருக்காங்க. ஐயா நம்ம வண்டியை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். நம்ம டிரைவர் பூரா அப்படியே கஞ்சா வியாபாரி மாதிரியே வருவாங்க. முழிச்சுக்கிட்டே பிடிச்சி நிறுத்தி போடாதீங்க, அப்புறம் அவங்க முச்சந்தில் நிறுத்தி போடுவேன். எல்லாம் ஒன்னால என்ன என்னால என்ன நான் என்னல பண்ணேன்? நாங்க காவல்துறையில ஆண்கள் சாதித்து கொண்டிருக்கோம். ஏன் பெண்கள் நாங்க மட்டும் சாதிக்கலையா? நீனா காவல்துறையில ஏட்டையா இருந்தீனா என்ன ஏங்க சேர்க்குறீங்க? அந்த ஸ்டேஷன்ல நான் தான் டீ வாங்கி கொடுக்குற ஆளா இருப்பேன். ஏன் டீலயே மூக்குலயே ஊத்தி விட்டுருவேன். அப்படித்த சக்காளி மக பேசுற. இந்த மாதிரி எங்க ஆத்தா பிடிச்சிருக்கேன். ஆத்தா இதே உன் மருமக பாத்துக்க. யார் யாருக்கு மருமக? வீட்டுல கால் எடுத்து வைப்பா. பனங்காடி கருவமரம் பூரா கரியும். சிலிண்டர்லாம் அதுவா எரியும். ஏன் இதெல்லாம் போலாம். நீ போல ஏன்னா கும்பத்துக்கு தண்ணி ஊத்தும் போது வந்துடாத. உன் கும்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போயிடுவாங்க. பேக் சாட்டு நான் அள்ளிடுவேன். ஏன் பின்னாடியே அடிப்பியோ? முகரைய பாரு முகரைய. அதான புருஷன் சந்தேகப்பட மாட்டியா? கடவுளே கடவுளே மயிர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன மயிர்லே மட்டாலே? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். என்ன எம்கேஆர் அவனா அவனான்னு சொன்னிச்சுல ப்ரோ. அவனா இவனால நான் சொன்னனா? அது என்ன ஆளாடா போடாடா? ஆமா ஆமா என்ன சொன்ன? அதான் சொன்னேன். என்ன சொன்ன? ஏன் பக்கத்திலே வர? இத புடிச்சு புடிச்சு புடி உண்டியா போச்சு. புடி இந்த மேடையோட நீ விட்டுரு. என்னத்த? டீ சாப்பிடுறத. நான் டீ குடிக்கிறது இல்லங்க. இல்லக்கா. சொல்லுங்க அண்ணே. அப்படி சொல்றேன் என் தங்கா. என்கிட்ட மண்டி ஓட்டு ஊதி வாங்க. நீங்க மண்டி ஓட்டு நல்லா இது வாங்க என்கிட்ட. அக்கா அக்கா ஒரு மடக்குக்கா. அந்த இதுதான் மோமத்திரம். எங்க அண்ணன் இதுல ஃபேமஸான ஆளுமா. ஆமா நான் தானே அவங்களுக்கு பூரா குருநாதரு. பானை எலியும் கொடுத்து என் விரல்கள்லாம் வலிக்கின்றன. அதுல மூத்த சிசியா வந்தேன். அதுல போன பல்லுதான் வா போடு. சாதித்து சின்ன இடத்துல கூட என் ஆண்சிங்கங்கள் நின்று கொண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க மூத்திரத்தெல்லாம் குடிட்டி. ஏன் பெண்கள் மூத்திரத்தை வாங்கி நீ மூஞ்சி கழுவு. அப்ப போத வருமா? போத வருமா? மூத்திரத்துல போத வரும்னு எவனாவது பிறலையை கிளப்பி விட்டேன். உரமாலி ட்ரம்மு
கேனு ஊரு தண்ணி டேங்கே பேத்து கொண்டு வருவாங்க. எவனும் ஒண்ணுக்கு கூட போக முடியாதியா? ஏய் நீ சாப்பிட்டு பாரு ஒயினோட சேர்ந்து. அவன கர்மா முடிச்சவனே. நான் சாப்பிட்டுருக்கேன். அதுல லைட்டா லெமன். ஏன்னா அவர் தானே பார் வச்சிருந்தாரு. மாடுத்தாவணி எடுத்தாப்புல இருக்க பாரு. ஆமா. அவனை பாரு. அதுல தண்ணியை போட்டு விழுந்தவங்க அந்த ரேன்ஸ்ல. தண்ணி அப்படின்னா என்ன? என்ன தண்ணினா என்னன்னு தெரியுமா? தண்ணினா இன்னைக்கு எல்லாருமே தண்ணின்னு சொல்றீங்க. ஆமா. 1963ல தண்ணிக்கு பேரு தண்ணி கிடையாது. வேற என்னங்க? தண்ணி. ஏய் ஒத்த வாங்கிடுவே. கர்ப்பம் என்றால் கர்ப்பம்னா என்ன? என்ன? கர் கர்ரு முத்தம் இப் பம். இவங்க எப்படி பறிச்ச புழு புழுன்னு எழுதுவாங்க. அவங்க பாரு கர்ப்பம் கர்ப்பம். எவன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் போகும்போதே என் பாடத்தை தானே சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு? டொங்காசுனா என்ன, டொங்காசுனா என்ன, கப்ளிங். நீ படிச்சு புடுங்கினது போதும். அவங்க அம்மா வாடா நோனி மைனே பாடுறா. இல்லம்மா எம்கேஆர் நாடகத்தை பார்க்குறேன். அதில் பிரேதீஸ்வரி நாடகம்னா எல்லாரும் பார்ப்பாங்க. செவத்த உடம்பா இருக்கலாம் அடிப்புக்கு. என்ன அடிப்புக்கு? ஆத்தா இங்க வாடா என் தங்கா. கூப்பிடுற எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டியெல்லாம் அப்படித்தானே கூப்பிடுவோம். அது பொண்டாட்டியா? நான் பொண்டாட்டியா? பொண்டாட்டிய வந்தவனே அந்த கடுப்புல போடி முண்டா ஐவின்னு பேசுவான். சரி. இந்த 10 மணி ஆச்சுன்னா அவன் கொசுவத்தியா மாறிடுவேன். என்னன்னு புகஞ்சுக்கிட்டே நீ அப்புறம் நீ என்ன வேணா பேசலாம். என்னடா தள்ளி போடுறான்னு சொல்லும் போது ஏன்டா காலை எடுத்துக்கிறவாடா உருட்டுன்னு உள்ள வச்சுக்கேன். ஏன் ஏன் அப்பத்தேன் பூரி கட்ட பூரி வைக்கிற நினப்பு. கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா. இந்த பத்தியா 2 பேரும் லூஸ் ஆகி போயிட்டாங்க. இங்க வா. எதுக்கு? என் மாணவன் வரப்போறேன். ஆனந்தராஜ் ஒருச்சாச்சு புகழ் வரப்போறேன். அவன் வந்து உன்னை ஏதாவது பண்ணான்னா கொஞ்சம் அனுசரிச்சுக்க. இழுத்து அரைஞ்சேருவேன். ஏன்னா அவன் வந்து குருமாரி மயன். அப்பன மயனுக்கு மேப்பார்வை தானே. கீப்பார்வையே கிடையாது. மேப்பார்வையே பார்த்து என்னைக்கு மேடையில இருந்து விழுக போறாங்களோ மை செட்டு வெதர்லையே. சாலையில 2 மரம், சாலையில 2 மரம், சருக்காரு வச்ச மரம், சருக்காரு வச்ச மரம், உடையில ஒத்த மரம், உடையில ஒத்த மரம், ஒன்ன நப்பு வாட்டுதடி வாட்டுதடி. அடி லாலாங்கிற லூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. லாலாங்கிற லூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். வெற்றி 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 வெற்றி. ஆண்டவா நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. வெற்றி. ப்ரோ கபடியில ஜெயிச்சியலா? அது கிடையாது. கிரிக்கெட்டு? அதுவும் கிடையாது. ஜல்லிக்கட்டு? அதுவும் கிடையாது. ஸ்கூல் ஆண்டு விழா? அதெல்லாம் கிடையாதுடா. ஏய் வாடா வாடா. இல்ல அதெல்லாம் கிடையாது. வெற்றி விட்டேன். எதுல ஜெயிச்சிய? பொண்ணு கிடைச்சிருக்கடா எனக்கு. இன்னைக்கு உள்ள காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். யாரா அது தெரியாம இருக்கா? விலங்கா குதி. என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? விலங்கல விபூதி வைங்கன்றேன். உனக்கு எச்சு ஊருமே அதே படத்திலே இருப்ப. நைஜா போகுது மேகம், நைஜா பேயுது ராகம், நைஜா போகுது மேகம். கண்ணோடு கண் பெதல பரதநாட்டியமா? நட்டுவாக்காளி பிள்ளை வைக்கிறது. ஐத்த புடுங்குச்சு. அடி மேல மசி வீதியில, அடி மேல மசி வீதியில, மதுரை மீனாட்சி கோவிலில, மதுரை மீனாட்சி கோவிலில உனக்கு தாலி ஒண்ணு கட்ட போறேன், உனக்கு தாலி ஒண்ணு கட்ட போறேன். எவன் மேலமாசி வீதியில போய் கட்டினேன்? மீனாட்சி அம்மன் கோவில்ல. கோயிலுக்குள்ளேயும் சொல்லு. மேலமாசி வீதி வளைய கடையெல்லாம் சொல்லாத. அதை தாண்டி தாண்டா போனுவேன். யாரா
சட்டையை கழட்டிட்டானே. மதுரை மீனாட்சி கோவிலில அடி உனக்கு தாலி ஒண்ணு கட்ட போறேன். ஓ சம்மதத்தை சொல்லு குட்டி. அடி அது மாத்திர ஒத்துக்கிறமா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறமா. சாலையில ரெண்டு மரம் சருக்காரு வச்ச மரம், உடையில ரெண்டு மரம் மூக்காயி, போய் போய் பருப்பு மாடி ராக்காயி. அடி என்னடி முனியம்மா உன் கண்ணில வா நீ கலட்டு பாவடைய கலட்டு. ஏன் விலை போற மேடம்? என்ன வாத்தியார லேசா கொஞ்சம் சொல்லி அமைச்சு விடுங்க வாத்தியார. நீ எப்படி மாடுத்தாவணி தாண்டேன்னு பார்க்க வேண்டாம். பிறை திருப்பி மயனை எல்லாம் நீ கொடுக்குற சபரிசி தாண்டி. அதான் அந்த குருமாரி மையம் அப்படித்தானே இருப்பேன். சந்தேகப்படக்கூடாது. அவன் குடும்ப பார்வையே அப்படித்தான். மேப்பார்வை பார்க்குற மாதிரி பார்த்து மடுவை பார்ப்பாங்க. அப்படி நம்ம சிங்காரி சர்க்கு சிங்காரி சரக்கு கண்ட சரக்கு முன்னு ஏறதுக்கு எனக்கு சிங்காரி. வேணாம் ப்ரோ, உங்க மைனா கொஞ்சம் சாப்பாடு வைக்கலாம்னு பாக்குறீங்க. அது ஏற்கனவே கெட்டு போன சாப்பாடா இருக்கு. கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள குழி விழுந்தா கண்ணம்மா ஒட்டி வா. ஏன் ஓயாம விலை போற? ஓயாம ஏன் அந்த வசனத்தை சொல்ற? வயிறு மைனே ஒட்டி போனா ஒட்டி வர சொல்லு. என்ன பண்ண போற? லேசா இது பண்ண போறேன். இல்ல இங்க வாடா, இது நாடகமா பிட்டு படமா? எதை செய்யறது இல்லையோ அந்த புளிச்சோத்துக்கு ஓடிடுறேன். உன்னை இரு பழுக்க காய வச்சு இதுலயே சொல்றேன். போ, நான் எப்படி செய்யறேன்னு பாரு. ஆர்வம் தெரிஞ்சா தானே பாப்பேன். கிச்சாங் 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 கணக்கு கணக்கு சுகரம் போட்டு மயக்கு. ஏ கிச்சாங் 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 இருக்கு. கலட்டி விட்டு செய்யுங்கடா, அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். நான் என்ன அவியரிசி அவிக்கிறேன்? அது இல்லையா? கட்ட புள்ள குட்டா புள்ள பாடிய கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல. அந்த அங்கிள் பத்திரத்துல ஸ்டாம்பு ஊத்த பாக்குற. ஏதோ காத்துக்கு உங்க பத்திரம் பறந்ததுனால பத்திரம் இலக்காயா. மைக் அங்க இருக்கடா பேக்குதி. ஏ இலக்காயா எல்லது நல்ல எல்லது வருவது யானே நான் தன்னை நானே. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, ஊனா நல்லா போடுவேங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு வணக்கம் போடுவேனுங்க. வேற மாதிரி கிடைச்ச வாய் ஓடுவங்க கிடைச்ச. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க.
மச்சான் பேரு ராஜஸ்தான். சாரி, அந்த பானிபூரி வாங்கி தின்றவன் நினைச்சிட்டேன். மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிரே, ரெக்க கட்டி பறந்து வரும். வணக்கம் சொல்றார். கனகரத்தகிலே ஏசினக்கா கொட்டு கூட கனகத்து கனகத்தி புகையில ஏசினக்கா கொட்டு கூட குளிக்கையில ஏசினக்கா கொட்டு கூட அடி உடுத்தி முடிக்கையில ஏசினக்கா கொட்டு கூட உடம்பெல்லாம் அடி உடம்பெல்லாம் நிலக்குது ஏசினக்கா கொட்டு கூட. பயப்படாதீங்க மேடம், ஏன் உங்களுக்காகத்தே நான் 70 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டு வந்தேன். போட்ட மாத்திரைக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. தம்பி அடிக்கிற கைக்கு வேலை இல்லாமல் போயிடும். அங்கே போயிருங்க. மாத்திரை ஓட்டாலும் பெரிய பெண்டை கழட்டிடும். சாமி 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 சத்தியமா கும்புறது சாமி. சாமி 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 சத்தியமா சாமி. வாட் ப்ராப்ளம்? நீ அப்படி மணங்குற? என்னை அசிங்கப்படுத்துறியா? அடி திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கிறேன்டி. திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கிறேன்டி. மாமல்லபுரத்து வாடா, பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் பதில் சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வைக்கவில்லை. பால் பீச்சுற ஒரு மயன் அந்த பீச்சுக்கிட்டு இருக்காரு பாரு. இப்போ 80 லிட்டர் பீச்சிட்டாரு. இது என்னடா கவட்டுக்குள்ள பருவு வந்தே மாதிரி என்னை அசிங்கப்படுத்துறாய என் மாணவ செல்வமே. வள்ளியும் நாரதரும் மேக்கப் போட்டு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இங்கே வாடா என் தங்கம். உன்னே தான் தங்கம், அது மண்டவன்லாம். அவனை என்னைக்கா தங்கம்னு சொல்லியிருக்கானா? ஏலை ஏலை பூனை, சரி சரி இங்கிட்டு வா டாமி. நீ வாடா என் தங்கம். எப்படா கோயிலுக்கு போற? 2 நாளில் போகும்போது. நீ கோயிலுக்கு போகும்போது நீ போற வண்டியா நான் இருப்பேன். அந்த வண்டியில ஸ்டேரிங்கா நான் இருப்பேன். நான் பிரேக் வயரை அத்து விட்டுருவேன். நீ பிரேக் வேற அத்து விட்டா நான் ஒரே பைபாஸா பார்த்து போவேன். நான் டோல்கட்டில் போய் இடிச்சுக்கிடுவேன். நீ டோல்கட்டில் இடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் விலகிக்கிட்டு போயிடுவேன். அவன் உன்னை விலக பார்க்குறேன். கை ஓடுற பழக்கம் விடுங்க ப்ரோ. அதை விட்டு 6 மாசம் ஆச்சு ப்ரோ. அந்த சொல்லிவிட்டு கீழே குனிறேன்டா எந்த இடத்துல நிற்கணும்னு பார்க்குறேன். பிரீதீஸ்வரி, தினசரி உன் கையை தொடும்போது அதில் இருக்கிற ஒரு வாட்டு ப்ரோ. என்ன பழக்கம் இது? இல்லை ஊர் வாடை அடிக்குதான்னு பார்த்தேன். உண்மையிலே உனக்கு அப்படியே தான் இருந்திருக்குமே, இல்லை எரிச்சலாக இருந்திருக்குமே. நாக்கை வலிச்சா தானே நாக்கு பூச்சி பைய. பிரீதீஸ்வரி, பிராந்தி கடையே அடைச்சாலும் உனக்காக நான் வெறும் பாட்டிலா. அங்கெல்லாம் கையை கொண்டு போகாது, அது 800 ரூபா. சரி சரி. நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது அவன் அந்த மேலே மட்டும் உண்ணி மாதிரி இருக்கும்.
கிள்ளி விட்டுருங்க. பிரீதீஸ்வரி கொஞ்சம் குனிவேன். 2 ஷாட் அடிச்சுக்கிறேன். இல்லை சிப்பிங்கிற விளையாடலாம்னே. அந்த மைக்கு இது நல்லா இருக்கே கனாரண்டு. வாங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சு நேராக பாண்டி கோயில் போவோமா அலர் கோயில் போவோமா? ஏன் தத்தனடி சுடுகாடு போவோமே. அங்கே எது போச்சுறிய? அங்க ஓனையின்டா பழைய முன்னோர்களுடைய விபூதி இருக்கு, வாங்கி பூசிட்டு உங்க குடும்பத்தை ஆரம்பிப்பே. குடும்பத்தை இங்கே ஆரம்பிப்பேன் சொல்லிவிட்டு. அருமையான நகைச்சுவையாளர். உன்னை சீக்கிரம் மருது முத்தநாட்டை சேர்த்து விடுறேன். விஜய் டிவியில் போய் பழச்சிக்கங்க. இங்கிட்டு வா. உனக்கு நான் கல்யாணத்தன்னைக்கு மோதிரம் போடவா செயின் போடவா? ஒரு வாங்கிட்டு இதை போட்டு விடு, குருண மருந்த. அருமையான ஜோக்கு. கைதட்டுங்க கைதட்டுங்க எல்லாம் கைதட்டுங்க. அந்த இப்போ அதுதானே எனக்கு வேலை. நீ சேலை கட்டி வருவியா இல்லை சுடிதார் போட்டு வருவியா? எல்லாத்தையும் கலட்டி போட்டு முண்டமா வரும். ஜோக் ஜோக் அருமையான கைதட்டுங்க கைதட்டுங்க. மக்கள் சிரிச்சு உருண்டு இங்கே வாரு கண்ணீரா வந்து கண்ணீர் வலது கையில பிடிக்கவா இடது கையில பிடிக்கவா? ஏன்டா குண்டியலூர் கையில பிடிக்கிற? உன் பேர் என்னடா? இருட்டடி இருளாயி. அவங்க அம்மா சொன்னாங்க. உங்க பேரு இருட்டடி இருளாய். என் பேரு போஸ்ட் மரம். என் பேரு சொருகப்பேன். சொருகப்பேன். ஆமா. என் பேர் சம்பட்டி. என் பேரு இது உளி. போய் உதவும் குழி. இப்போ என் பேரை சொல்றேன். என் பேர் நீக்ரோ. என் பேரு சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப ரொட்டிக்கிட்டு அடிப்பேன். நீ சைனா. மைனா மாதிரி இருக்கேல. பிரீதீஸ்வரி தானே அவன் பேரு? பிரீதீஸ்வரி. ஓ பேரை கேட்கையில என் மனசு டக் டக்கு டக் டக்குன்னு சொல்லுது. என் நெஞ்ச தொட்டு பாரு. என் நெஞ்சு மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லல. என்னோட அதுதான் மைனா கொஞ்சம் கதையே. பிரீதீஸ்வரி, இந்த ஜென்மத்தில் உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாட்டாலும் 7 ஜென்மம் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணு. அதே நல்லது. அது வாட்டுக்கு இருக்கும்டா. அது என்ன புளியோதரை போட்டு நம்ம கட்டு போறதுக்கு? கப்ளிங்க தான் ப்ரோ. பவர் எப்பயுமே இருக்கும். அவரா சொல்லிக்கிட்டு தலையை கீழே ஓடுறதே என் தலைவனுடைய ஹைலைட்டு. தலைவா வா தலைவா வா தலைவா உள்ளதான தலைவா உட்காருவேன். ஐ லவ் யூ பிரக்தினி. பிரீதீஸ்வரி மொட்டநாக்கு மேடம். லவ் பண்ணுறேன். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடாத. நம்ம 60 வயசு வரும்போது சொல்லிக்கிடுவோம். அதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ப்ளீஸ். அவர் உன்னை லவ் பண்ணுறாராம். அப்படின்னா என்னன்னு தெரியலையா? தெரியல, சின்ன பிள்ளை. ஐயர் பொங்கலாக்கு வா, அங்கிட்டு ஒரு சந்து இருக்கு, உன்னைய கூட்டு போயிறேன். அங்கே கூட்டு போய் உன்னைய கிஜா கிஜா கிஜா. அவர் எடுத்து சொல்லுவார். காதல் பண்ணி நம்ம 2 பேரும் விசால்டி மகால் போனோம். அங்கே போய் பாத்ரூம் அலசிக்கிட்டு தெரியணும். நான் அந்த பாத்ரூம்குள்ள வந்து ஒன்றுக்கு இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் போயிட்டேன். ராஜு வராங்களா? ஐ லவ் யூ பிரகதி. என் காதலை சொல்லவா? செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு எந்த கட்டம் பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆழங்காரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டு பாடுதையா இந்த மனசு.
வாழ்க்கைய சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேனே. சிவரளி தோட்டத்தில உன்னை நினைச்சே செஞ்சுக்கிட்டு ஆடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே சத்தியமூர்த்திய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு சென்று கட்டும் பாடுதையா இந்த மனசு. உங்க காதலை நீங்க சொல்லிட்டீங்க, என் காதலையும் சொல்லவா? என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனால போல பவரு. என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரே. அவர் அருமை சொல்ல வார்த்தையில என் மனசுக்குள்ள மனக்குள்ள அடனித்த கண்ணு நினைக்குது நெஞ்சுக்குழி இனிக்குது. என்னுடைய மாமா அவர்கள் கருப்பசாமி போல வீரம் இருக்கும், என்னுடைய மாமா அவர்கள் கருப்பசாமி போல வீரம் இருக்கும். நான் களை எடுக்கும் நேரத்துல என் கை பிடிச்சாக்கும், அட உசுர் இருந்தும் உடம்புக்குள்ள அவன் நினைவிலேயே எதுவும் இல்லை. எனக்கு எல்லாம் மாமனே, நான் இன்னும் சொல்வேனே, எனக்கு எல்லாம் மாமனே. நான் இன்னும் சொல்வேனே. என்னுடைய மச்சாவரே ஐயனால போல பவரு, என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனால போல பவரு. நான் ஆத்திரடும் வேலையில என்ன மறைச்சு நின்னே பார்த்தவரு, என் மனசுடைஞ்ச நேரம் என்ன மார்போடு அணைச்சவரு. எனக்கு எல்லாம் மாமனே, நான் இன்னும் சொல்வேனே, எனக்கு எல்லாம் மாமனே. நான் இன்னும் சொல்வேனே. அடி என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரு, என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போல பவரு. எனது உயிர் நண்பன் என்றும் பாசக்கார தலைவர் PKMN மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர் கோச்சடை மதுரை 16 உறவுகள் சார்பாக அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உறவுக்கு நன்றி. ரேடியோ செட்டு உரிமையாளர் எங்கிருந்தாலும் வர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வயர்மேன் எங்கிருந்தாலும் கிராம சாவடிக்கு வருமாறு கிராம சார்பாக அழைக்கின்றோம். கார்த்திக் ரேடியோஸ் உரிமையாளர் எங்கிருந்தாலும் கிராம சாவடிக்கு வருமாறு கிராம சார்பாக அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வயர்மேன் எங்கிருந்தாலும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனது உயிர் நண்பன் என்றும் பாசக்கார தலைவர் PKMN மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர் கோச்சடை என் உறவுகள் சார்பாக ரூபாய் 30,000 கொடுத்துருக்காங்க அன்பாலயத்துக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு உறவு, ரொம்ப நன்றி. மேலப்பரணி கிராம சார்பாக வயர்மேன் அவர்களுக்கு மாலை அணிந்து மரியாதை செய்யப்படுகிறது.